ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் கீர்த்தி பிரகாஷ். மிட் நைட் கிட்டத்தட்ட 12:15 இருக்குங்க. இவ்வளோ பேர் இங்கே இவ்வளோ கூட்டம் எதுக்காக இருக்குன்னு தானங்க பார்க்குறீங்க. நம்மள மாதிரியே பிரியாணி சாப்பிட்டதாங்க இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க. நம்ம பல்லவரம் சைடில் அப்படியே பிரியாணி சாப்பிடலாம் சுற்றிட்டே இருக்கும்போது தாங்க இந்த கடையை பார்த்தோம். கடையில் கூட்டம் அள்ளுதே, அப்படி டேஸ்ட் என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு நம்ம வந்திருக்க கடை தாங்க இந்த ரெட் பாண்டா. ஃபேமஸ் ஏர்போர்ட் மிட் நைட் பிரியாணின்னு போட்டிருக்காங்க. அப்படி என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்குன்னு போய் பார்க்கலான்னு போகும்போது தாங்க இங்கே சுற்றி ஒரு நிமிஷம் காட்டுறேன். எவ்வளோ கூட்டம் பாருங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி டைமில் நம்மள மாதிரி பசங்க வர்றது பரவாயில்ல, ஆனால் ஃபேமிலி நிறைய பேர் வந்திருக்காங்க. கை குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ என்னதாண்டா இருக்குன்னு அப்படியே பார்க்கலான்னு போனால் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே குல்ஃபீஸும் ஸ்வீட்ஸும் வச்சுருந்தாங்க. நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. மிட் நைட்டில் குல்ஃபி சாப்பிட்ணுன்னா கூட இங்கே நீங்கள் வரலாம். அண்ட் இது தாங்க அவங்களோட மெனு. ஸ்டார்டர்ஸு, ஃப்ரைஸ் அண்ட் ரோஸ்ட், அப்புறம் நான் கேட்ட சைட்ஸு நிறையவே இங்கே அவைலபிள் இருக்குங்க. நம்ம சாப்பிட வந்தது இங்கே பிரியாணி தாங்க. ஸோ பிரியாணிக்கு பில்லை போட்டு வந்தாச்சுங்க. இங்கே ஒரு பெரிய கியூ நின்றுட்டு இருந்தது. அந்த கியூவில் நிற்கும் போதே எனக்கு பயங்கர டெம்ட் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சுட அந்த புகை போகும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூடாக இருக்குது பிரியாணின்னு. அண்ட் அந்த ஸ்மெல் சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அப்படியே பார்சலை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து தாங்க சாப்பிட்டேன். ஏன்னா அங்கே கூட்டம் ஜாஸ்தி இருந்ததால அங்கே உட்காந்து நம்மளால சாப்பிட முடியாது. அதுவும் பிரியாணிலாம் நம்ம அடிச்சு நோத்துறதுக்கு வீடு தாங்க கரெக்டான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். அப்படி இதை கொட்டும் போது கேக் மாதிரி விழுந்தது. அது பார்க்க சூப்பராக இருந்தது. அண்ட் போதும்டா கைப்புள்ளன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னால் சுத்தமாக முடியல, செம்ம டெம்டிங்காக இருந்தது. ஸோ நான் அப்படியே அந்த பீஸ் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மேபி பசியில் இருந்ததாலையும் என்னமோ எனக்கு அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சரி, இன்னும் ஒரு 4-5 வயசு சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சாப்பிட்டேன். அண்ட் இந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னும் பயங்கரமாக இருந்ததுங்க. கொஞ்சம் ரைத்தா இந்த பிரிஞ்சால் அப்புறம் இந்த சிக்கன் பீஸோட சாப்பிடும் போது அடி கொல்லியாக இருந்ததுங்க. உண்மையாகவே அது தரமாக இருந்ததானே என் வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஒரு நிமிஷம் ராஜ்கிரண் எனக்குள்ள வந்துட்டு போயிட்டாங்க. அண்ட் அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. டாடா, பை.